அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையின் 3வது வரி. நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நாம் அனைவரும் அந்த உன்னத கடவுளால் கட்டி எழுப்பப்படுகிற கட்டடம் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். அவர்கள் நடுவே என் உறைவிடத்தை நிறுவுவேன் என்று லேவியரின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி அவர்கள் நடுவே என் உறைவிடம் இருக்கும் என்று எசேக்கியேல் இறை வாக்கினரின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 27ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி அந்த உன்னத கடவுள் நம் இதய கோவிலில் தங்கி வாசம் செய்ய விரும்புவதால் அவர் தங்கி வாழும் இல்லமாக அவர் நம்மை கட்டி எழுப்புகிறார் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி நாம் அனைவரும் வாழும் கடவுளின் கோவிலாக இருக்க வேண்டும் என்று அந்த உன்னத கடவுள் விரும்புவதால் அவர் தங்கி வாழுகிற கோவிலாக நம்மை கட்டி எழுப்புகிறார் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த உன்னத கடவுள் நம் இதய கோவிலில் தங்கி வாசம் செய்ய விரும்புகிறார், நம் இதய கோவிலில் தங்கி வாழ விரும்புகிறார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன. எனவே இந்த உலகில் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அப்பொழுது அந்த உன்னத கடவுள் நம் இதய கோவிலில் தங்கி வாசம் செய்வார். அந்த உன்னத கடவுள் நம் இதய கோவிலில் தங்கி வாசம் செய்வதால் திரு பாடல்கள் 91ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற அத்துணை ஆசீரையும் பெற்ற மக்களாக நாம் வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கை வாழும் போதுதான் அந்த உன்னத கடவுள் நம்மிலே தங்கி வாசம் செய்வார். நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். மாறாக நாம் பரிசுத்தம் இல்லாத தூய்மை இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் அந்த உன்னத கடவுள் நம்மை விட்டு விலகிச் செல்வதால் நாம் ஆசீரை இழந்த மக்களாக வாழ்வோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இறுதி மூச்சு உள்ள வரையிலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம், தூய்மையான வாழ்க்கை வாழ்வோம். அந்த உன்னத கடவுள் நம் இதய கோவிலில் தங்கி வாசம் செய்யும்படி நாம் வாழ்வோம். அப்போது அந்த உன்னத கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம் பார்வையில் நாங்கள் நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக, பரிசுத்தவான்களாக வாழும் போது அப்பா, எங்கள் இதய கோவிலில் தேவரில் தங்கி வாசம் செய்து இம்மையிலும் மறுமையிலும் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.